எல்சியை பற்றி ஒரு டாப்பு டக்கரான ஒரு அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எல்சியோட ஷார்ட் ஃபிலிம் வந்து வரப்போகுதுன்னு ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா டைட்டிலும் அறிவிச்சிட்டாங்க அஃபிஷியலாக. ஸோ பார்த்தீங்கன்னா பிள்ளையார் சொல்லி அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்சியு எங்கே தொடங்குச்சுன்னா அதுதான் அந்த ஷார்ட் ஃபிலிம் தான் ஆரம்பமே. அதுலேருந்து தான் தொடங்கி இப்போ வந்து விக்ரம் லியோ இதில் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இன்னுமே அப்கமிங் மூவிஸில் ரோலெக்ஸு கைதிட்டோ இந்த மாதிரிலாம் கொண்டு வரலாம். ஸோ ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம்ஸ்லாம் நிறைய கேரக்டர்ஸ்க்கு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இது தொடர்ந்து இந்த படத்தில் யாரெல்லாம் இருக்க போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, மெயின் ரோல் பண்ணுறதுக்கு விக்ரம், ரோலெக்ஸ் இவங்கெல்லாம் இருக்க மாட்டாங்க, டில்லி எல்லாம் இருக்க மாட்டாங்க. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம பிரபஞ்சன், ஸோ விக்ரமோட சன்னு அண்ட் பார்த்தீங்கன்னா அடைக்கலம் அன்புதாஸ், பிஜாய் இவங்க தான் இருக்க போகிறாங்க அந்த ஷார்ட் ஃபிலிம் ஃபுல்லாக. ஸோ இவங்களை வச்சு மட்டும் தான் அந்த கதை நகர போகுது. ஸோ எங்கே இந்த ஸ்டோரி ஆரம்பிச்சதுன்னு இவங்களை வச்சு ஒரு தாறுமாறான ஒரு இது கொடுக்க போகிறாருன்னே சொல்லலாம். ஸோ ஷார்ட் ஃபிலிம் நினச்ச மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி என்னென்ன அப்டேட்லாம் கிடைக்குதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். லோகேஷ் கனகராஜ் தாறுமாறாக சம்பவம் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். லியோ 2வும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் வருமா என்னங்கிறதையும். ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.